தங்கம் விற்று ஃபாஸ்டா பணம் பெற ஃபாஸ்ட் மணி கோல்ட் 9657 வணக்கம். தேசிய அளவில் பல்வேறு காங்கிரஸ் கட்சி தொண்டர்கள் மற்றும் தலைவர்கள் பாஜகவில் இணைய போகிறாங்க. நான் போன வீடியோலேயே சொல்லியிருந்தேன், நாடு முழுக்க அடுத்த எலெக்ஷன் சைக்கிள் பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேசம், உத்தராகண்ட், ஹிமாச்சல் பிரதேஷ், கோவா, குஜராத், மணிப்பூர் ஆகிய இந்த மாநிலங்களுக்கு அடுத்த வருஷம் 2027ஆம் ஆண்டு தேர்தல் வரப்போகுது. அதுக்காக அந்தந்த மாநிலங்கள் பரபரப்பாக இயங்கிட்டு இருக்கு. ஸோ அங்கே நடக்கக்கூடிய பொலிட்டிக்கல் அப்டேட்ஸை நான் உங்களுக்கு உடனுக்குடன் தரேன்னு சொல்லியிருந்தேன். அதனுடைய ஒரு நிகழ்ச்சியாக தான் இன்னைக்கு பல்வேறு மாநிலங்களில் என்ன நடந்துகிட்டு இருக்குங்கிற பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் பஞ்சாப்ல எடுத்துப்போம். பஞ்சாப்ல காங்கிரஸ் கட்சிக்குள்ள மிகப்பெரிய குழப்பம். இது வரைக்கும் பஞ்சாபினுடைய அரசியல் வரலாற்றில் இல்லாத அளவிற்கு குழப்பம் காங்கிரஸ் கட்சியில் ஏன் இருக்குன்னா, அங்கே மாநில தலைவருக்கான போட்டி. பொதுவாகவே காங்கிரஸ் கட்சியில் இந்த மாநில தலைவர் போட்டியில் பல்வேறு மாநிலங்களில் இந்த உட்கட்சி அரசியலாலேயே காங்கிரஸ் கட்சி இல்லாமல் போயிடுச்சு. அதையே தான் இப்போ அவங்களுக்கு பொட்டன்ஷியலா ஆட்சி அமைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு மாநிலமான பஞ்சாப்லையும் நடந்துகிட்டு இருக்குன்னா, அங்க அமரீந்தர் சிங் வாரிங் என்பவர் தான் இப்பொழுது அந்த மாநிலத்தோட காங்கிரஸ் பிரசிடென்ட், பிரதேஷ் காங்கிரஸ் கமிட்டி சேர்மன் சொல்லுவாங்க. அப்படி அந்த மாநில தலைவர் யாருன்னா அமரீந்தர் சிங் வாரிங். இதுக்கு முன்னாடி பஞ்சாப்ல காங்கிரஸ் ஆட்சி இருந்தபோது சரண்ஜீத் சிங் சன்னி என்பவர் தான் முதலமைச்சராக இருந்தார். ஸோ பஞ்சாப்ல காங்கிரஸ் கட்சியில பல்வேறு ஃபேக்ஷன்ஸ் இருந்தாலுமே முக்கியமான 2 ஃபேக்ஷன் என்னன்னா, ஒன்று அமரீந்தர் சிங் வாரிங் தலைமையிலான அந்த ஒரு அணி, பிளஸ் இந்த பக்கம் சரண்ஜீத் சிங் சன்னி அவர்களுடைய தலைமையில ஒரு அணி எங்கிட்டு இருக்கு. இவங்க 2 பேருக்குள்ள சமீப காலமாக எந்த அளவுக்கு உட்கட்சி மோதல் வெடிச்சிருக்குன்னா, பொதுவெளியில பத்திரிகையாளர்கிட்டயே வந்து மத்திய தலைமை, காங்கிரஸ் தலைமை செய்வது தவறு, நாங்க அமரீந்தர் சிங் வாரிங் மாநில தலைவராக இருந்தால் வேலை பார்க்க மாட்டோம், சரண்ஜீத் சிங் சன்னி தான் எங்களுக்கு வந்து மாநில தலைவராக வர வேண்டும் என்று நிறைய பேர், அது முக்கியமான காங்கிரஸ் தலைவர்கள், முன்னாள் அமைச்சர்கள்லாம் வந்து பேட்டி கொடுக்குற அளவிற்கு அங்க உட்கட்சி மோதல் வெடிச்சிருக்கு. ஸோ இவென்ச்சுவலி இதுக்கு முன்னாடி எப்போதெல்லாம் காங்கிரஸ் கட்சியில இது மாதிரி ஒரு மோதல் வெடிக்குமோ பல்வேறு மாநிலங்கள்ல அவங்க நேச்சுரலாவே ஒரு ஃபேக்ஷனா பிரிஞ்சு வந்து பாஜக இணைவது வழக்கமாக நடந்துகிட்டு இருக்கு. பல்வேறு மாநிலங்கள்ல இதுக்கு ஒரு உதாரணமா நம்ம கொடுக்க முடியும். அப்படி பஞ்சாப்ல பாஜகவோட எழுச்சி 2027ஆம் ஆண்டு எப்படியாவது ஆட்சி அமைக்க வேண்டும் என்று அமித்ஷா அவர்களுடைய டார்கெட், இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இதுக்கு முன்னாடி ராகவ் சத்தா தலைமையில ஆம் ஆத்மி கட்சியை சேர்ந்த 7 எம்பிக்கள் பாஜக வந்து இணைஞ்சாங்க. அந்த மாதிரியே ஒரு ஃபேக்ஷன், காங்கிரஸ் ஃபேக்ஷன், ஏன் சரண்ஜீத் சிங் சன்னியே பாஜகவில் வந்து இணைந்தால் அது ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. இதுக்கு முன்னாடி காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த பஞ்சாபுடைய முன்னாள் முதலமைச்சர் திரு அமரீந்தர் சிங் ஒரு தேசியவாதி, அவர் பாஜகவிற்கு ஆதரவு கொடுத்தாரு. ஸோ பாஜகவுக்கு ஆதரவு கொடுப்பது காங்கிரஸ் கட்சியிலிருந்து பிரிந்து வந்தவர்கள், அதுவும் பஞ்சாப்ல முன்னாள் முதலமைச்சராக இருந்தவர்கள்லாம் ஆதரவு கொடுப்பதெல்லாம் புதுசு இல்லை, நடந்ததுதான். ஸோ சரண்ஜீத் சிங் சன்னி காங்கிரஸ்லேருந்து விலகி வந்து அதிருப்தியின் காரணமாக, ஏன்னா யாரோ ஒருத்தருக்கு நீங்க வந்து மாநில தலைவர் பொறுப்பு கொடுக்குறீங்க, ஸோ எங்களுக்கு இந்த வாய்ப்பு படிக்கப்படுகிறது என்று அவங்க வந்து சேர்ந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. அகைன் இதற்கும் திரும்ப பாஜகவை குற்றம் சாட்டுவாங்க. நீங்க எப்படி அவங்களை அனுமதிக்கலாம், நீங்க எப்படி உள்ள எடுத்துக்கலாம், வாஷிங் மிஷின் என்று பாஜகவை நோக்கி மட்டும் குற்றம் சாட்டுபவர்கள் இதுக்கு முன்னாடி பல்வேறு அரசியல் கட்சிகள் எப்படி நடந்து கொண்டார்கள் என்று பார்ப்பதே கிடையாது. ஸ்டாலின் அவர்கள் கரூருக்கு சென்று செந்தில் பாலாஜி அவர்களை என்னெல்லாம் பேசினாரு, இங்க ஒருத்தர் இருக்காரு, அவர் வந்து ஒரு ஊழல் பண்ணவர், செந்தில் பாலாஜி மேல் நடவடிக்கை எடுக்கணும் என்றெல்லாம் பேசியவர் திரு ஸ்டாலின் அவர்கள். ஆனா அவருடைய அமைச்சரவையிலேயே செந்தில் பாலாஜி இடம் கொடுத்தாரு. தீய சக்தி தூய சக்தி என்றெல்லாம் பேசிவிட்டு யாரையெல்லாம் தீய சக்தி என்று சொல்கிறார்களோ அவர்களை தாவேக அரசாங்கம் அமைஞ்சோன்னு அவங்களெல்லாம் கூட்டி வச்சு கட்சியில சேர்த்து வச்சுக்கிட்டு இணைப்பு விழாலாம் நடத்தி ஸ்வீட் கொடுத்து கொண்டாடிட்டு இருக்காங்க இங்க. அப்போ திமுக தாவேக அரசாங்கத்தை பார்த்து நீங்க ஒரு வாஷிங் மிஷின் என்றாலும் சொல்றாங்க. சோ நியதி என்னன்னா, பொதுவாகவே ஒரு அதிருப்தி இருக்கும் பொழுது அவங்க எதிர்கட்சிகள்லயோ அல்லது மாற்றுக் கட்சியிலையோ சென்று சேர்வது ஒரு வழக்கம். அப்போ எல்லா பார்ட்டிக்கும் ஒரு ஒன்லைனர் கொடுக்கணும்னா உங்களுடைய கட்சி தொண்டர்களை மிகப்பெரிய அதிருப்தி அடையாமல் பார்த்து கொண்டால் மட்டும்தான் உங்களுடைய இழப்பு என்பது கம்மியாக இருக்கும். இல்லைனா சாராசாரியாக தொண்டர்களாகட்டும் தலைவர்களாகட்டும் அடுத்த கட்சியில போய் சேர்வது, அதுவும் எதிர்கட்சியிலே போய் சேர்வது என்பது இன்எவிட்டபிள். அப்படிதான் பாஜகவில் வந்து காங்கிரஸ் கட்சியினர் சேர்வதும் ஆம் ஆத்மி கட்சியினர் சேர்வதும் தேசிய அளவில் பல்வேறு கட்சிகள்ல பிஜு ஜனதா தள்லேருந்து திரிணாமுல் காங்கிரஸ்லேருந்து நிறைய கட்சிகள்லேருந்து வந்து இணைவது இது ஒரு நேச்சுரல் ஃபினாமினன். பஞ்சாப் அரசியலை பொறுத்த வரைக்கும் பாஜக எங்க ஸ்ட்ராங்கா இருக்காங்க, எங்க வீக்கா இருக்காங்க பார்த்தோம்னா, பஞ்சாபோட வடகிழக்கு பகுதியில் கொஞ்சம் ஹிந்து மெஜாரிட்டி அதிகமாக இருக்கக்கூடிய பகுதிகள் இங்க பாஜகவோட ட்ரெடிஷனல் ஓட் பேஸ் இருக்கிறது. ஸோ பாஜக எங்க வீக்கா இருக்காங்கன்னா லோயர் பார்ட் ஆஃப் பஞ்சாப், அதுவும் தென் பகுதியில் கிராமப்புறங்களில் பாஜக மிகவும் வீக்காக இருக்காங்க என்பதை அப்டேட் பண்ணி தான் ஆகணும். ஸோ பாஜக இப்போதைக்கு அர்பன் மிடில் கிளாஸ்
மக்கள் ஹிந்து பாப்புலேஷன் வாக்களிக்கக்கூடிய ஒரு ஒரு கட்சியாக தான் பார்க்கப்படுகிறது பஞ்சாப்ல. இப்போ பல்வேறு சர்வேஸ் வந்து வெளியே வந்துட்டு இருக்கு. அந்த சர்வேஸ்ல பஞ்சாப்ல யார் ஆட்சி அமைக்க போறா அல்லது இவங்களுடைய ஆதரவு யாருக்கு என்றெல்லாம் மக்கள்கிட்ட கேள்வி கேட்டு பதில் பெறப்பட்டிருக்கு. அதுல பாருங்க, ரீசெண்டா வி பிரிசைட் என்ற ஒரு நிறுவனம் நடத்திய கருத்து கணிப்புல ஆம் ஆத்மி கட்சிக்கு 53 தொகுதிகளும், காங்கிரஸிற்கு 34 தொகுதிகளும், பாஜகவிற்கு 12 தொகுதிகளும், அகாலிதளுக்கு 12 தொகுதிகளும் கிடைச்சிருக்கு. இப்ப பாருங்க, ட்ரெடிஷனலாவே அகாலிதள் அப்படிங்கிறது பஞ்சாப்ல ஒரு பிக்கர் பார்ட்டி. ஸோ ஒரு பெரிய பிக் பிரதர் ஆட்டிடியூடோட அவங்க இருப்பாங்க. கம்பேரிட்டிவ்லி தமிழ்நாட்டில் எப்படி அதிமுக பாஜக இருந்தார்களோ அந்த மாதிரி அதிமுக பெரிய கட்சி, பாஜக தோழமை கட்சியாக நிறைய தேர்தல்களில் போட்டிட்டாங்க. 2019, 21, 26 இந்த மாதிரி இவ்வளவு நாளா கூட்டணி அமைச்சு போட்டிட்டு திடீரென்று இந்த மாதிரி நாங்கள் தனியா போறோம் என்று அறிவிச்சதுக்கு பிறகாக பாஜகவோட ஓட் ஷேர் பாருங்க. இந்த கருத்து கணிப்புப்படி பாஜகவோட ஓட் ஷேர் 16%, அகாலிதளோடது 14%, 14% தான் அகாலிதளுக்கு, பாஜகவிற்கு 16%. அதுவே காங்கிரஸ் கட்சிக்கு 25%, ஆம் ஆத்மிக்கு 30%. ஸோ இப்போ ஆம் ஆத்மிக்கு இருக்கக்கூடிய ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா, பகவந்த் மான் தான் இப்போது பஞ்சாபோட சிட்டிங் சீஃப் மினிஸ்டர் இருக்கார்ல, அவர் தான் மீண்டும் முதலமைச்சர் வேட்பாளர் என்று கெஜ்ரிவால் அறிவிச்சிட்டாரு. ஸோ அந்த பக்கம் முதலமைச்சர் வேட்பாளர் ரெடி. மற்ற எல்லா பக்கமும் முதலமைச்சர் வேட்பாளர் யாருமே இல்லை. இப்போ காங்கிரஸ்ல அமரீந்தர் சிங் வாரிங் வர்சஸ் சரண்ஜித் சிங் சன்னி என்ற அந்த போட்டி இருக்கு இல்லையா, அப்போ இந்த போட்டியில பாத்தீங்கன்னா இந்த அணியை பகச்சிக்கிட்டால் அந்த அணி ஓட்டு போடாது, அந்த அணி கிட்ட நெருக்கம் காட்டினா இந்த அணிக்காரங்க வேலை செய்ய மாட்டாங்க, தேர்தலில் பெரிய அடி விழும். ஸோ முதலமைச்சர் வேட்பாளரோட போவது காங்கிரஸ்க்கு எப்படி சரியில்லையோ அதே மாதிரி பாஜகவுக்கு பார்த்தீங்கன்னா பல்வேறு மாநிலங்கள்ல இதுக்கு முன்னாடி ராஜஸ்தான், சத்தீஸ்கர், மத்திய பிரதேஷ் இது போன்ற மாநிலங்கள்ல மோடியை மட்டுமே முன்னிறுத்தி மோடிக்காக ஓட்டு போடுங்க, மோடிக்காக ஓட்டு போடுங்க என்று சொல்லி காங்கிரஸ் ஜெயிக்க வேண்டிய மாநிலமான சத்தீஸ்கர் முதற்கொண்டு பாஜக ஜெயிச்சது, மத்திய பிரதேசத்துல ஜெயிச்சது, ராஜஸ்தான்ல ஜெயிச்சது. ஆனா இதே ஒரு ஸ்ட்ராட்டஜி பஞ்சாப்ல பலிக்குமா என்று கேட்டால் $1,000,000 கொஸ்டின் தான். ஏன்னா இங்க வந்து ஒவ்வொரு தேர்தலுக்கும் ஒவ்வொரு மாநிலத்துக்கும் வேற வேற ஸ்ட்ராட்டஜி அடாப்ட் பண்ண வேண்டிய சூழல்ல மோடி என்ற அந்த ஒரு ஃபேக்டர் மட்டும் பஞ்சாப்ல ஓட் கெட்டிங்க்கு, அதுவும் கவர்மெண்ட் ஃபார்மேஷனுக்கு வரைக்கும் இவங்களுக்கு உதவுமா என்றால் அதற்கு காலம் பதில் சொல்லும். இன்னொரு பஞ்சாப் ஒப்பீனியன் போல் வெளியிடப்பட்டிருக்கு, அதையும் நம்ம பார்த்துருவோம். இது வைப் ஆஃப் த நேஷன் என்ற நிறுவனம் வெளியிட்ட ஒரு கருத்து கணிப்பு. இதுல பஞ்சாப்ல இருக்கக்கூடிய 117 தொகுதிகளில் 48 காங்கிரஸ் வெல்லும் என்றும், பாஜக 28 தொகுதிகளை வெல்லும் என்றும், ஆம் ஆத்மி கட்சி 14 தொகுதிகளை வெல்லும் என்றும், ஷிரோமணி அகாலிதள் 20 தொகுதிகளை வெல்லும் என்றும், அதர்ஸ், இந்த அதர்ஸ்ல பாத்தீங்கன்னா அகாலிதள் வாரிஸ் பஞ்சாப் தே என்ற ஒரு கட்சி இருக்கு, அங்க கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இப்போ வளர்ந்துகிட்டு இருக்காங்க, அவர்களும் இருக்கக்கூடும். ஸோ இது வந்து ஒரு 5 முனை போட்டி தான். டிபிக்கலா 5மே வந்து ஈக்குவல் நம்பர்ஸா இல்லைனாலும் கூட ஆம் ஆத்மி, காங்கிரஸ், பாஜக, அகாலிதள், இந்த வாரிஸ் பஞ்சாப் தே மற்றும் சிலர் இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு 5 முனை போட்டியில பாஜகவிற்கு 28% 30% வாக்குகள் பெற்றால் கூட அங்க ஆட்சி அமைக்கக்கூடிய பாசிபிலிட்டி இருக்கு. இதுதான் ஒரு 4 முனை 5 முனை போட்டியாக எந்த தேர்தலில் எந்த மாநிலத்தில் அமைந்தாலுமே அங்க 28 to 30% vote share will be more than enough to form a government. Vibe of the nation opinion போல ஒரு தொங்கு சட்டமன்றம் அமையும் என்றுதான் இவங்க கருத்து கணிப்பு வெளியிட்டிருக்காங்க. அப்படி அமையும் பட்சத்துல காங்கிரசும் ஆம் ஆத்மியும் கரம் கோர்த்து கொண்டு பாஜகவை அங்க ஆட்சி அமைக்க விடாமல் செய்வார்கள். 100% நடக்கும். கடந்த 2024 பாராளுமன்ற தேர்தலில் டெல்லியில இருக்கக்கூடிய 7 பாராளுமன்ற தொகுதிகளில் 4 ஆம் ஆத்மி கட்சி நின்னாங்க, 3 காங்கிரஸ் நின்னாங்க கூட்டணியில. ஆனா வெளியில நீங்க டெல்லியை தாண்டி ஹரியானாக்கு போனீங்கன்னா ஆம் ஆத்மி அங்க போய் கேட்டாங்க நம்ம கூட்டணி இருக்கலாம் அப்படின்னு காங்கிரஸ் போய் கேட்டாங்க, அவங்க ஒத்துக்கல. அப்போ நிறைய மாநிலங்கள்ல காங்கிரஸ் வர்சஸ் ஆம் ஆத்மி என்ற சண்டை இருந்தாலும் கூட ஆட்சிக்கு பாஜக வரக்கூடாது என்று நினைத்தால் இவங்க 2 பேரும் கரம் கோர்ப்பார்கள் என்பதுல சந்தேகம் இல்லை. ஸோ இப்போ புஷ் பண்ணா கூட இந்த நொடியில பாஜக கியரப் பண்ணி தன்னுடைய கேம்பெயினை விகரஸா கொண்டு போனா ஒரு ட்ரக் ஃப்ரீ பஞ்சாப்காக, ஒரு சட்டம் ஒழுங்கு சீர்கேடு இல்லாத பஞ்சாபாக, பார்டர் ஸ்டேட்ல பார்டர் செக்யூரிட்டி இருக்கக்கூடிய ஒரு பஞ்சாப் மாநிலமாக பாஜக ஒரு புஷ் பண்ணா கிடைச்சிடும். அந்த புஷ் பண்ணி பெறக்கூடிய தூரத்துல தான் பஞ்சாப் இருக்கு என்று நிறைய கருத்து கணிப்புகள் வெளியிடுறாங்க. சமீபத்தில் தான் பாத்தீங்கன்னா பாஜகவோட தேசிய தலைவர் திரு நிதின் நபீன் அவர்கள் அனைத்து மாநிலங்களுக்கும் இந்த போல் பவுண்ட் ஸ்டேட்ஸ் என்று சொல்லுவாங்க, தேர்தல் வரவிருக்கிற மாநிலங்களுக்கு ஒவ்வொன்றாக சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறார். எந்த அளவுக்கு இவங்க அட்வான்ஸ்டா இருக்காங்கன்னா, தெலங்கானாவில் 2028ஆம் ஆண்டு தான் தேர்தல், இன்னும் 2 வருஷம் இருக்கு. ஆனா இப்பொழுதே பாஜகவுடைய தேசிய தலைவர் தெலுங்கானாவிற்கு சென்று எலெக்ஷன் கேம்பெயினிங்க ஆல்மோஸ்ட் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. தெலுங்கானாவில் பாஜக தேசிய தலைவர் திரு நிதின் நபீன் அவர்கள் பேசியதற்கு அந்த மாநில முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி எல்லாம் பதில் கொடுக்கிறாரு. இவங்களுக்கு வெஸ்ட் பெங்கால்ல ஜெயிக்கிறதுக்கே 15 வருஷம் தேவைப்பட்டுச்சு, கடைசியா ஜெயிச்சிட்டாங்கல்ல. ஆனா ரேவந்த் ரெட்டி என்ன சொல்றாரு, 15 வருஷம் தேவைப்பட்டுச்சு, தெலுங்கானாவில்
உங்களால் ஜெயிக்க முடியாது என்றெல்லாம் சொன்னதற்கு அந்த மாநிலத்தில் தெலுங்கானாவை சேர்ந்த பாஜக தலைவர்கள் உங்களுடைய இந்த ஆணவத்திற்கு 2028ஆம் ஆண்டு தெலுங்கானாவில் முடிவு எழுதப்படும் என்றெல்லாம் போட்டுட்டு இருக்காங்க. ஸோ ரொம்ப அட்வான்ஸ்டாகவே ஒவ்வொரு மாநிலமாக பூத் லெவல் ப்ரிப்பரேஷன்லேருந்து ரேலிஸ்லேருந்து அனைத்தையுமே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க பாஜக. இப்போ அடுத்தபடியாக உத்தரப்பிரதேசத்துக்கு போறாரு நிதின் நபீன் அவர்கள். இப்போதான் பஞ்சாபோட சுற்றுப்பயணத்தை முடிச்சுட்டு வந்தார். பஞ்சாப்ல கேடாஸை மீட் பண்ணி லீடர்ஸை மீட் பண்ணி ஸ்ட்ராட்டஜி வகுத்து விட்டு உத்தரப்பிரதேசத்துக்கு பயணம் மேற்கொள்ள வைக்கிறார் திரு நிதின் நபீன் அவர்கள். இப்போ உத்தரப்பிரதேசத்துல நிறைய ஒப்பீனியன் போல்ஸ்லாம் வருது. ஒப்பீனியன் போல்ஸ் பெரும்பாலானவை பாஜகவிற்கு எட்ஜ் இருப்பதாக தான் சொல்கின்றன. இந்த வைப் ஆஃப் த நேஷன் லேட்டஸ்ட் ஒப்பீனியன் போல் என்ன சொல்லுதுன்னா, உத்தரப்பிரதேசத்துல 403 தொகுதிகளில் பாஜக 283 தொகுதிகளில் வெல்லும் என்றும், சமாஜ்வாடி கட்சி வெறும் 92 இடங்களில் வெல்லும் என்றும், ஐஎன்சி இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் 6 தொகுதிகளில் வெல்லும் என்றும், பகுஜன் சமாஜ் பார்ட்டி 10 தொகுதிகளில் வெல்லும் என்றும், அதர்ஸ்க்கு 12. ஸோ அவுட் ஆஃப் 403 பாஜக 283 என்றால் மேசிவ். 2022ஆம் ஆண்டு நடந்த சட்டமன்ற தேர்தல் ஆஃப்டர் கோவிட் நடந்தது. ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் பாப்புலேஷன் இருக்கக்கூடிய அந்த மாநிலத்தில் பாஜக மீண்டும் ஆட்சிக்கு வருகிறது. இத்தனைக்கும் ஓட் ஷேர் இன்க்ரீஸ் பண்ணி 2017ஆம் ஆண்டு பாஜக உத்தரப்பிரதேசத்தில் எவ்வளோ ஓட்டு வாங்கினாங்களோ அதை விட 2வது டேர்ம்ல அதிகமான ஓட்டு வாங்கி வராங்க. சீட் ஷேர் கம்மியாச்சு. அதற்கு காரணம் அப்போசிஷன் ஓட்ஸ்லாம் பிரியாம சமாஜ்வாதி பக்கம் ஒட்டுமொத்த அப்போசிஷன் ஓட்ஸும் கன்சாலிடேட் ஆகி அந்த பக்கம் ஒரு கன்சாலிடேஷன் நடந்ததுனால சீட் கம்மியாச்சு, ஆனால் ஓட்டு அதிகமாச்சு. ஸோ இந்த முறை 2027ஆம் ஆண்டு இன்னும் 8 மாசத்துல தேர்தல் முடிஞ்சிடும் நினைக்கிறேன். அங்க 3வது முறையாக பாஜக ஆட்சி அமைவதற்கான 100% பாசிபிலிட்டி இருக்கு. அடுத்து எந்தெந்த மாநிலங்களுக்கு இவங்க சர்வே வெளியிட்டிருக்காங்கன்னு பாருங்க. கோவாவிலையும் தேர்தல் வரப்போகுதுன்னு சொன்னேன் இல்லையா? இந்த கோவாவில் பாஜக கூட்டணியானது 20லேருந்து 23 தொகுதிகளில் வெல்லும் என்றும், எதிர்கட்சி கூட்டணி காங்கிரஸ் கூட்டணி 14லேருந்து 17 தொகுதிகள் வெல்லும் என்றும், ஆம் ஆத்மி கட்சி 1லேருந்து 2 தொகுதி எப்படி ஜெயிப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒட்டுமொத்தமாக இருக்கக்கூடிய 40 தொகுதிகளில் 21 தொகுதிகள் பெற்றால் அங்கே வந்து ஆட்சி அமைக்க முடியும். அங்கே பாஜக கூட்டணிக்கு 20லேருந்து 23. ஸோ கிளியரா பேக் டு பேக் ஆட்சி அமைக்கக்கூடிய ஒரு மாநிலமாக பாஜகவிற்கு குஜராத் எப்படி ஒரு ஸ்ட்ராங் ஹோல்டோ அதே மாதிரி கோவாவும் ஒரு ஸ்ட்ராங் ஹோல்டாக மாறிட்டு இருக்கு. இத்தனைக்கும் கோவா ப்ரிடாமினன்ட்லி நிறைய கிறிஸ்தவர்கள் வாழக்கூடிய ஒரு மாநிலம். அங்கேயே பாஜகவிற்கு பேக் டு பேக் ஆட்சி அமைக்க முடிகிறது என்றால், ஸோ மக்கள் ஒரு குட் கவர்னன்ஸ்க்கு ஒரு ப்ரோ இன்கம்பென்ட் ஓட்டு அங்கே அதிகமாயிட்டு இருக்கு. எங்கெல்லாம் பாஜக ஆட்சி அமைக்கிறதோ அங்கெல்லாம் ப்ரோ இன்கம்பென்ட் ஓட்டு அதிகமாகிட்டே இருக்கு. ஸோ காங்கிரஸ் கடைசியா 2006 மற்றும் 2011 இந்த 2 ஆண்டுகள்ல பேக் டு பேக் ஜெயிச்சது அஸ்ஸாம்ல. அதுக்கப்புறமா எங்கேயுமே பேக் டு பேக் 2 முறை காங்கிரஸால ஆட்சி அமைக்கவே முடியல. ஆனா பாஜக பாருங்க, உத்தரப்பிரதேசத்துல பேக் டு பேக் ஆட்சி அமைக்க முடியுது, உத்தராகண்ட்ல அமைக்க முடியுது, குஜராத்ல 30 வருஷமா பாஜக ஆட்சி, அஸ்ஸாம்ல 3வது முறையாக ஆட்சி அமைக்க முடியுது. இப்படி பல்வேறு மாநிலங்கள்ல குட் கவர்னன்ஸ் மூலமாக ட்ராக் ரெக்கார்டை ப்ரூவ் பண்ணி மக்கள் மத்தியில நம்பிக்கையை சம்பாதிச்சது மூலமாக நிறைய மாநிலங்கள்ல பேக் டு பேக் ஆட்சி அமைக்க முடிகிறது. அதுதான் காங்கிரஸ் லேக்கிங். ஒரு முறை காங்கிரஸ் ஆட்சி வந்துட்டா எப்படி திமுக மாதிரி தான் திரும்பி இவங்க ஆட்சிக்கு வரக்கூடாதுரா அப்படின்னு மக்கள் வந்து they will throw away Congress from the state. ஸோ அடுத்த எலெக்ஷன் சைக்கிளில் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி உத்தரப்பிரதேசம் பாஜக, உத்தராகண்ட் பாஜக வர வாய்ப்பு இருக்கு, கோவா பாஜக கூட்டணி வர வாய்ப்பு இருக்கு, பஞ்சாப்ல பாஜக ஆட்சி அமைக்க கொஞ்சம் வாய்ப்பு இருக்கு. இன்னுமே வந்து கிளியர் கட்டா அந்த ஒரு வேவ் தெரியலனாலுமே அந்த வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு மாநிலமாக இருக்கிறது. ஸோ இப்போ எங்கெல்லாம் பிரச்சனைனா மணிப்பூர் மட்டும் தான் பிரச்சனை. மணிப்பூர் பாஜக ஆட்சியை இழக்கக்கூடும். குஜராத்லையும் ஹிமாச்சல் பிரதேசத்திலையும் பாஜக ஆட்சி வர வாய்ப்பு இருக்கு. ஸோ இதுதாங்க அடுத்த கிளியரான ட்ரெண்டாக இருக்கு. அதை தான் இப்போ பல கருத்துக்கணிப்பு நிறுவனங்களும் சொல்லிட்டு இருக்காங்க, கிரவுண்ட் லெவல் ரிப்போர்ட்ஸும் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ பஞ்சாப்ல எப்படி அடுத்து சாரசாரியாக பாஜகவை நோக்கி காங்கிரஸ் தலைவர்கள் வரப்போறாங்களோ அதே மாதிரி நிறைய அப்டேட்ஸை அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு கொடுக்குறேன். அடுத்த எலெக்ஷன் சைக்கிள் உண்மையிலேயே ஒன் ஆஃப் த மோஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் எலெக்ஷன் சைக்கிள்ஸ். உத்தரப்பிரதேசம், பஞ்சாப், இது போன்ற இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டேட்ஸ் இருக்கு. அதை பத்தி அப்டேட்ஸ் அடுத்தடுத்து உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ சப்ஸ்கிரைப் அண்ட் ஸ்டே டியூன்ட். வணக்கம், வந்தே மாதரம். உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் ராஜவேல் நாகராஜன். பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள். அந்த லிங்க்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம். நன்றி, வணக்கம்.